செலியனே எல்லாத்தையும் பாத்துக்கோ சரியா? நீ வா ஃபர்ஸ்ட் போய் விஷயத்தை போய் சொல்லுவோம். அண்ணனே நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு அங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அழைச்சிட்டு போவோம் சரியா? நீ வா நம்ம போலாம். சரிடி வா போவோம். செலியா செலியா சொல்லுக்கா, என்ன விஷயம்? ஆமா, டைம் இவ்ளோ ஆகுது, ரெண்டு பேர் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ செலியா, ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும்டா, அதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? ஐயோ செலியா, நம்ம தூரிக்கு உங்க அப்பா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காருடா. ஆமாண்ணே, அதுவும் விடிஞ்சா கல்யாணமா? ஓ சரி, அதுக்கு என்ன இப்போ? டேய் செலியா, என்னடா நீ அதுக்கு என்ன இப்போன்னு கேக்குற? டேய் விடிஞ்சா நம்ம தூரிக்கு கல்யாணம்டா. இல்ல எனக்கு புரியல. அவங்க அப்பா அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதுல நம்ம என்ன பண்ண முடியும்? அண்ணே என்னண்ணே இப்படி பேசுற? அண்ணா தூரிக்கு கல்யாணம்ண்ணே, அதுவும் விடிஞ்சா கல்யாணம். சரி ஓகே, அதுக்கு என்ன இப்போ? டேய் செலியா, போதுடா நிறுத்துடா. எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்க, நீ என்னடா ரொம்ப சாதாரணமா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு என்ன இப்போன்னு? டேய் தூரிக்கு கல்யாணம்டா. டேய் தூரி பொண்ணு தாண்டா விரும்புறா, அவ மனசுல நீ தாண்டா இருக்க. அது மட்டும் இல்லடா செலியா, எங்களுக்கு எல்லாமே தெரியும். உன் மனசுல தூரி தான் இருக்கா, நீ அவளை தான் விரும்புறேன்னு. டேய் செலியா, முதல்ல கிளம்புடா. தூரிக்கு விடிஞ்சா கல்யாணம்டா, நம்ம போய் அந்த கல்யாணத்தை நிறுத்துவோம்டா. முதல்ல கிளம்புடா, வாடா. அக்கா போதும், நிறுத்துறியா? இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நான் யாரையும் விரும்பவும் இல்ல, என் மனசுல யாரும் இல்ல. அதோட யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. செலியா இங்க பாருக்கா, நான் தெளிவா சொல்லிட்டேன். யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அது மட்டும் இல்ல, அது அவங்க குடும்ப விஷயம். இதுல நம்ம தலையிடணும்னு எந்த அவசியமும் இல்ல. இங்க பாருங்க, நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கு. நான் நைட் ஷிஃப்ட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். நான் போனதுக்கு அப்புறம் இங்க எது யாரும் என் வார்த்தையை மீறி அங்க போனீங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். என் கோபத்தை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒழுங்கா பார்த்து நடந்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். செலியா கிட்ட போய் விஷயத்த சொன்னா செலியா உடனே கோவப்பட்டு உடனே கல்யாணத்தை நிறுத்த கிளம்புவான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் எனக்கு எந்த கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இப்போ என்னடி பண்றது? ஆமாக்கா, அண்ணன் இப்படி சொல்லணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஆனா அண்ணன் நம்ம யாரையும் கூட அங்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்குக்கா. இப்போ என்னக்கா பண்றது? ஒருவேளை நானும் மீனாட்சி அத்தையும் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்குடி. நம்ம செலிய தூரிய விரும்பல போல இருக்குடி. அதனாலதான் அவன் எந்த கவலையும் இல்லாம அவன் பாட்டுக்கு ஹாஸ்பிடல் கிளம்பி போயிட்டு இருக்கான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடி. நான் செலியன தூரிய விரும்புவான். ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இத்தனை வருஷம் பகைய முடிச்சுக்கலாம் நினைச்சேன்டி. ஆனா இப்போ என்னடா செலிய இப்படி சொல்லிட்டு போறான்டி. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா, என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ அக்கா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லக்கா. செலி இந்த மனசுல தூரிதாக்கா இருக்கா, இது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுக்காக செலி என்ன இப்படி சொன்னுச்சுன்னா எனக்கு சத்தியமா புரியலக்கா. சரிங்க உதய தம்பி, இன்னைக்கு இப்படி கதை போதும். மீதி கதையை நாளைக்கு சொல்றேன். என்ன நேரமாயிட்டு பாத்துக்கங்க, போய் தூங்கணும்ல, தூக்கம் வேற ரொம்ப வருது. சரிங்க தம்பி, நீங்க அப்ப ரெஸ்ட் எடுங்க. நான் போய் தூங்குறேன் சரிங்களா? நாளைக்கு வந்து ஊட்டத்தை கண்டினியூ பண்றேன் சரியா? அப்பா, மனுஷன் கிளம்பிட்டாரியா சாமி. சரிங்க, சரி ஓகே, கிளம்புங்க. சரிங்க தம்பி, அப்புறம் நான் கிளம்புறேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டு பாருங்க, கூட்டு நோட்டு. என்ன கூட்டு நோட்டா? ஆமா தம்பி, எல்லாரும் தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போவாங்கல்ல இங்கிலீஷ்ல, அதை தான் நானும் சொன்னேன் கூட்டு நோட்டுன்னு. ஓ ஏங்க, அது குட் நைட். ஓ அதுக்கு பேர் குட்டு நைட்டா? நான் தான் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன் போல இருக்கு. சரி தம்பி, மிச்ச கதையை நான் நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு சொல்ற கதையெல்லாம் இன்னும் நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க கேட்டு ரசிச்சு சிரிக்க போறீங்க பாருங்க, அம்புட்டு இருக்கும் கதையெல்லாம். சரி தம்பி, அப்ப நான் கிளம்புறேன். குட்டு நைட்டு தம்பி, குட்டு நைட்டு. அப்பா கிளம்பிட்டாரா? இதுக்கப்புறம் வரமாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்காரு. சே, காதுல ரத்த வராத குறைதான். வர்ற கோவத்துக்கு இவர் வாயிலே கண்ணை வச்சு சுடணும் போல இருக்கு. ஆனா என்ன பண்றது, நான் டார்கெட் என்ன முடிக்கலையே. முடிச்சப்புறம் இவருக்கு இருக்கு. இவனுக்கு இந்த நேரத்துல கால் பண்றான். ஹலோ சொல்லு. கெளிலு, என்ன இது? நீ போய் உடனே காரியத்தை முடிச்சுட்டு வருவேன்னு பார்த்தா நீ அங்க போய் 2 நாள் ஆகுது. தலைவர் வேலை கவலைப்பட்டுட்டு இருக்காரு. எழில் என்ன போன காரியத்தை சீக்கிரம் முடிப்பான்னு பார்த்தா இன்னும் முடிக்கலையேன்னு. இங்க பாரு குமாரு, வர்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை போடுறது ஈஸின்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்ல,
அந்த பொண்ணை சுற்றி யாராச்சும் ஒருத்தவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால அந்த பொண்ணை என்னால் நெருங்கவே முடியலை. ஆனால் தலைவரை கவலைப்பட வேணான்னு சொல்லு. எவ்வளோ சீக்கிரம் அந்த பொண்ணு கதையை முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு இந்த எழில் வருவான்னு. சரி எழிலு, உன்னை பத்தி தெரியும். இது வரைக்கும் கையில எடுத்த காரியத்தை நீ முடிக்காம விட்டதே கிடையாது. கண்டிப்பா இந்த காரியத்தையும் முடிச்சிருவேன்னு தெரியும். இருந்தாலும் தலைவர் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன். சரி குமார், தலைவர்கிட்ட போய் சொல்லு. எழிலு அவ கதையை முடிச்சுட்டு தான் இங்கேருந்து கிளம்புவான்னு. ஆனால் என்ன, எனக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சந்தர்ப்பம் அமைஞ்ச அடுத்த செகண்டே அவ கதையை முடிச்சிருவேன். அட குட்டி தேனு, 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, அந்த போலி டாக்டர் இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் போகணும்னு சொன்னானே, போயிட்டானா? முன்னாடியே கிளம்பிட்டேன் மாமா. தேனு, என்ன இது? உன் முகமே சரியில்லை. அட குட்டி, நீ எதுக்கு ரொம்ப சோகமா இருக்க? என்னாச்சு 2 பேரும்? ஏன் 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஐயோ, அதையே மாமா கேக்குறீங்க? போச்சு எல்லாமே போச்சு மாமா, எல்லாமே போச்சு. தேனு, என்னடி சொல்றாவோ? எனக்கு எதுவும் புரியல. ஐயோ மாமா, மீனாட்சி அவங்க குடும்பத்தோட கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊருக்கு போறாங்கன்னு சொன்னல. ஆமாடி, ஊருக்கு போறாங்கன்னு சொன்ன. அதோட வத்த குழம்பு வேற கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. அட வத்த குழம்பு என்ன ருசியா இருந்துச்சு. ஐயோ மாம்ஸ், இப்ப அது ரொம்ப முக்கியமா? அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாம நீங்க பாட்டு எப்படி வத்த குழம்பு ருசியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல அரைக்குட்டி, வத்த குழம்பு உண்மையாவே ருசியா இருந்துச்சு, அதான் சொன்னேன். சரி தேனு சொல்லுடி. ஆமா, என்னாச்சு இப்போ? ஐயோ மாமா, சுந்தர மாமா எல்லாரையும் கோவிலுக்கு போறோம்னு சொல்லி அங்க கூப்பிட்டு போய் நம்ம தூரிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு மாமா. தேனு, என்னடி சொல்றாவோ? ஐயோ ஆமா மாமா, மீனாட்சி குரு தூரி யாருக்குமே தெரியாம சுந்தர மாமா இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதுவும் விழுந்தா கல்யாணமா மாமா. என்னடி சொல்றாவோ? விழுந்த கல்யாணமா? ஐயோ ஆமா மாம்ஸ், மீனாட்சி அத்தை இப்பதான் கால் பண்ணி அக்கா கிட்ட விஷயத்த சொல்லிருக்காங்க. நானாக்காவும் என்ன பண்றது தெரியாம தான் இங்க நின்று யோசிச்சுட்டு இருந்தோம். ஐயா ஆரக்குட்டி, இதுல யோசிக்க என்ன இருக்கா? எல்லாரும் முதல்ல கிளம்புவாங்க. தேனு, முதல்ல தம்பிக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லு. சீக்கிரம் போயிட்டு நம்ம எல்லாரும் போய் அவங்க அப்பா கிட்ட பேசி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி போடலாம், சரியா? கேட்டுத்தேன்னு உங்ககிட்ட தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடி மச நின்னுட்டு இருக்காவோ? சீக்கிரமே செலியனுக்கு போன் போட்டு வர சொல்லி நம்ம எல்லாரும் கிளம்புவோம். ஐயோ மாமா, இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா நான் செலியன் கிட்ட தான் முதல்ல போய் சொன்னேன். ஆனா செலியன் என்ன சொன்னான்னு தெரியுமா? யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருந்து யாரும் என் பேச்சு மீறி அங்க போக கூடாது அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிட்டா மாமா. அது மட்டும் இல்ல மாமா, அங்க என்னடானா சுந்தர் மாமா கேட்டதுக்கு தூரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வேற சொல்லிருக்கா. ஐயோ, 2 பேரும் என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. தூரியும் செலியனும் விரும்புறாங்க தானே? அப்படி இருக்கும்போது தூரி என்னடானா அங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கா. இங்க செலி என்னடானா யாருக்கு கல்யாணம் நடந்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அதான் மாமா, எனக்கும் தெரியல. மீனாட்சி என்னடானா போன் போட்டு எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும், சீக்கிரம் எல்லாரும் வாங்கன்னு சொல்றாங்க. செலி என்னடானா யாரும் அங்க போக கூடாதுன்னு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப என்ன மாமா பண்றது? ஐயோ தேனு, பதட்டப்படாம இரு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஒருவேளை தூரி செலியனும் விரும்பலையோ? நம்ம தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோமோ? இல்ல மாமா, எனக்கு கன்ஃபார்மா தெரியும். தூரி செலியனை தான் விரும்புறா. அது மட்டும் இல்ல, செலியனும் தூரியை தான் விரும்புது. ஆனா எதுக்காக 2 பேரும் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தான் எதுவுமே புரியல. ஆமா மாமா, செலியன் தூரிய விரும்புறானா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா தூரி செலியனை தான் விரும்புறா. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா ஏற்பாடு பண்ண கல்யாணத்துக்கு இவன் எப்படி சம்மதம் சொன்னான் தான் எனக்கு புரியல. ஐயோ தேனு, நம்ம ஆரா சொல்ற மாதிரி உன் தொம்பியும் தூரிய தாண்டி விரும்புறான். அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் எதுக்காக இப்படி சொல்லிட்டு போனான் தான் எனக்கு எதுவும் புரியலையாக்கும். ஐயோ மாமா, பேசுனது போதும். விடிஞ்சா தூரிக்கு கல்யாணம், அதுவும் 6 to 7 முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சிருக்காங்களாம். மீனாட்சி வேற எப்படியாச்சும் வந்து கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன மாமா பண்றது? கேட்டேனே, இதுல யோசிக்க எதுவுமே இல்ல. எல்லாரும் கிளம்புங்க. அங்க போயிட்டு அவங்க அப்பா கிட்ட நேரடியா பேசி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்தி போடலாம், வாங்க. ஐயோ மாமா, செலியனை ரொம்ப கோவமா சொல்லிட்டு போனுச்சு. என்ன மாரி யாரும் அங்க போனீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு. நீ என்னடானா இப்ப கிளம்புன்னு சொல்ற? அவன் கிடக்கலாம் வெட்டி வீராப்பு பிடிச்சவன். இந்த வெட்டி வீராப்போட எம்புட்டு நாள் தான் இருக்க போறான்னு எனக்கும் தெரியல. சரி வாங்க, நம்ம கிளம்பலாம். நம்ம போய் கிளம்பி போய் சட்டுப்புட்டு அந்த கல்யாணத்தை போய் நிறுத்தலாம், வாங்க. மாமா, இருந்தாலும் செலியன் பேச்சு மீறி போனா செலியன் ரொம்ப கோவப்படுவா மாமா. ஏன் அவன் தொம்பிக்கு மட்டும் தான் கோவம் வருவாக்கும், ஏன் எனக்கு வராதாக்கும்? அதோட அவன் நைட் ஷிஃப்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் தானே போயிருக்கான். காலையில வருவான். அவன் வரகாட்டியும் நம்மளே திரும்பி வந்துடலாம். போயிட்டு சீக்கிரம் போய் கிளம்புங்க, சரியா? தேனு, நீ போய் கிளம்பு போ. நான் போய் பசங்க போய் ரெடி பண்றேன். ஐயோ மாமா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா காவியாவை என்ன பண்றது? அட ஆமா, காவியாவை எப்படி தனியா விட்டுட்டு போறது? ஐயோ, 2 பேரும் எதுக்கு போய் இதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க? அது உதய தம்பி எதுக்கு வந்திருக்கு? காவியாவை பாத்துக்க தானே. அதெல்லாம் உதய தம்பி சொல்லிட்டு போனோம்னா காவியாவும் பத்திரமா பாத்துக்கும். அதோட இது நைட் டைம் தானே, காவியா நல்லா தூங்கும். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, சரியா? ஆமாக்கா, மாமா சொல்ற மாதிரி காவியாவை பாத்துக்க சொல்லி நம்ம உதயான கிட்டே சொல்லிட்டு கிளம்பலாம். சரி வாங்க, சீக்கிரம் டைம் ஆகுது, கிளம்பலாம். இப்ப கிளம்பினாதான் விடிய காலைல ஒரு 3 மணிக்காச்சும் அங்க போய் சேர முடியும். ஆமாடா, சீக்கிரம் கிளம்பலாம், வாங்க. ஏங்க சீக்கிரம் போய்
போய் பசங்க போய் ரெடி பண்ணுங்க போங்க. சரி தேனு, அப்புறம் உதய தம்பி கிட்ட போய் நான் போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன், சரியா? சரிங்க, நீங்க போய் சொல்லிட்டு வாங்க. ஆரா, நீ போய் ரெடி ஆயிட்டு வா, போ சீக்கிரம் போ. இந்த நேரத்துல யார் கதவு தட்டுறது? ஐயோ, கிந்தாளா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனாரு, திரும்பி வரமாட்டாருன்னு பார்த்தா மறுபடியும் வந்துட்டாரு. இப்ப என்ன கதை சொல்ல போறாருன்னு தெரியலையே. டெய்லியில் இன்னைக்கு நீ தூங்குன மாதிரி தான். தம்பி, தூங்கிட்டு இருந்தவங்கள தொந்தரவு பண்ணிட்டனோ? அப்படிலாம் இல்ல. அப்ப சரிங்க தம்பி, அது ஒண்ணு தம்பி, ஒரு அவசர வேலையா நானு தேனு ஆரா அப்புறம் பசங்க எல்லாரும் போறோம். போயிட்டு காலையில வந்துருவோம். அது வரைக்கும் நம்ம காவியா மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க, சரிங்களா? காவியா வந்து உங்ககிட்ட நல்லா பழகுதுல, அதனாலதான் தம்பி. நாங்க போயிட்டு வரோம் தம்பி, நீங்க காவியாவை பத்திரமா பாத்துக்கங்க, சரியா? அது சொல்றதுக்காக தான் வந்த நாக்கும். அட பரவாயில்லையே, நம்ம எதிர்பார்த்த சந்தர்ப்பம் அதுக்குள்ள கிடைச்சிட்டு இன்னைக்கே அவ கதையை முடிச்சிட்டு இன்னைக்கு இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதான். ஏன் தம்பி என்ன யோசிக்கிறீங்க? அது இப்ப போயிட்டு காலையில வந்துருவோம், சரிங்களா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, சரியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. அப்ப சரிங்க தம்பி, இதை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். சரி தம்பி, நான் கிளம்புறேன். நீங்க காவியாவை பத்திரமா பாத்துக்கோங்க, சரிங்களா? கவலைப்படாதீங்க, காலையில வந்துருவோம், சரியா? பரவாயில்ல, வந்த வேலை சீக்கிரமா முடிய போகுது. முடிச்சுட்டு சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பணும். மாம்சு, எல்லாருமே ரெடி, கிளம்பலாமா? ஆமா மாமா, வாங்க சீக்கிரம் கிளம்பலாம். பாவம் மீனாட்சி அத்தை வேற பதட்டத்தோடயும் பயத்தோடயும் இருப்பாங்க. அதோட நம்ம எப்படியாச்சும் கல்யாணத்தை நிறுத்திடுவோங்கிற நம்பிக்கையில இருப்பாங்க. சீக்கிரம் வாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் கிளம்புவோம். அம்மா, உதய தம்பி கிட்ட சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் சொல்லிட்டேன்டி. ஏ தேனு, அந்த ரோசக்காரன் பைக்ல போயிருக்கானா இல்ல கார்ல போயிருக்கானா ஹாஸ்பிட்டலுக்கு? இது என்ன மாமா கேள்வி? அவன் எப்பவும் கார்ல தானே போவான், கார்ல தான் போயிருக்கான். கேட்டுச்சு போ. சரி வாங்க, பக்கத்துல தானே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பஸ் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாப்போம். அப்படி இல்லைன்னா வாடகைக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடலாம், சரியா? சரி மாமா, அப்ப வாங்க ஃபர்ஸ்ட் கிளம்பலாம். சரி வாங்க போலாம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். சரி, ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. நல்ல வேலை வீட்டில் யாரும் இல்லை. இப்பவே கதையை முடிச்சுட்டு இங்கேருந்து உடனே கிளம்பிடணும். இந்த நேரத்துல யாரு கதவை திறக்கிறது? கொஞ்சம் எழில் கொன்ன முதல்ல உள்ள வை. இவரா? எல்லாரும் முன்னவே கிளம்பிட்டாங்களே, இவர் எப்படி இங்க எதுக்கு வந்திருக்காரு? எதுவும் புரியலையே. அட உதய தம்பி, நீங்க என்ன இங்க நிக்கிறீங்க? அது காவியாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படிங்களா? சரி சரி தம்பி, அது ஒண்ணு இல்ல தம்பி, காவியாவை எங்க விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்லையாக்கும். அதனாலதான் சரி அவளையும் கூட்டிட்டு போலாமேன்னு கூட்டிட்டு போறதுக்காக வந்தனாக்கும். என்ன, காவியாவை கூட்டிட்டு போறீங்களா? ஆமா தம்பி, மனசு ஏதோ உறுத்திட்டே இருக்கு. அதனாலதான் காவியாவை கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக வந்தனாக்கும். கே தம்பி, என்னாச்சு? இல்ல, அது செலியனும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. நீங்க எல்லாரும் வெளியில போறீங்க. அப்படி இருக்கும்போது காவியா உங்க யார்கிட்டயுமே இருக்க மாட்டா. அதான் எப்படி கூப்பிட்டுட்டு போய் சமாளிப்பீங்கன்னு யோசிச்சேன். ஐயோ தம்பி, காவியா மட்டும் தனியா கூப்பிட்டு போறோம்னு எங்க சொன்னோம்? நீங்களே எங்க கூட தான் வர போறீங்களாக்கும். என்ன, நானுமா? ஆமா தம்பி, நீங்களும் தான். நீங்க தானே இப்ப சொன்னீங்க காவியா உங்களையும் செலியனை தவிர வேற யாருக்கிட்டையும் இருக்க மாட்டான்னு. செலியா ஹாஸ்பிட்டல் போயிட்டான், போறவு நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. அதனாலதான் சரி தம்பி, நீங்க கிளம்புங்க, சட்டுப்புட்டு போவோம். ஏற்கனவே நேரம் ஆயிட்டு கிடக்கு, இப்ப போனாதான் சரியா இருக்கும். கிளம்புங்க. என் மாதிரி காவியா 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 எந்திரிமா. பேபி, இப்போ எதுக்கு என்ன எழுப்புன? இவர வெளியில போ சொல்லு, எனக்கு பயமா இருக்கு. ஆமாடி காவியா, நீ பயப்படுற அளவுக்கு நான் பெரிய பூதமோ இல்லமா, நான் சாதாரண மனுஷன் தான். அது ஒண்ணு இல்ல தாயி, இப்ப நம்ம எல்லாரும் வெளியில போறோம். அதுக்காக தான் உன்னை எழுப்பி விட்டுனாக்கும். என்ன வெளியில போறோமா? பேபி, இவர் என்ன சொல்றாரு? நம்ம வெளியில போறோமா? ஓ, ஊஞ்சலாட போறோமா? அட என்ன உதயா தம்பி அப்படியே நிக்கிறீங்க? காவியா தான் நீங்க சொன்ன கேட்பால, இதாச்சும் சொல்லி சீக்கிரம் அவளை கூப்பிட்டு வாங்க, நேரம் ஆயிட்டு கிடக்குன்னு சொல்றேன்ல. காரியமே கெட்டுருச்சு. நல்ல சந்தர்ப்பம், இவ்வளவு போட்டு தள்ளிட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த ஆளு வந்துட்டான். வந்து வேற இவளையும் கூப்பிட்டுட்டு என்னையும் கூப்பிட்டுட்டு எங்கேயோ போகணும்னு வேற சொல்றான். ஐயோ, இப்போ என்ன பண்றது? ஐயோ தம்பி, நான் பேசுறது காதல உருவுதா இல்லையா தம்பி? நேரம் ஆயிட்டு கிடக்கு தம்பி, சட்டுப்பட்டு காவியா கூப்பிட்டு வாங்க. ஆமா, நம்ம கொஞ்சம் வெளியில போறோம், அதனால வா போலாம். இம்புட்டு தானே நான் கூப்பிட்டேன், என்ன மதிக்கவே இல்லை. ஆனா இந்த உதயா தம்பி ஒரு வார்த்தை சொன்னால உடனே வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு என்ன கதையோ யாருக்கு தெரியும். சரி, நேரம் ஆயிட்டு வேற கிடக்குது. உதயா தம்பி, நீங்க காவியா கூப்பிட்டுட்டு சட்டுப்பட்டு வாங்க, கிளம்புவோம். சரி, ஆனா எங்க போறோம்? ஐயோ உதயா தம்பி, எதுக்கு போறோம் ஏன் போறோம்னு எல்லாம் போற வழியில சொல்றேன். முதல்ல நீங்க வாங்க, கிளம்புவோம். புரி, இப்ப கூட ஒண்ணு கேட்டு போலடி. கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லடி, மத்தத அம்மா பாத்துக்கிறேன்.
ஆமா தூரி, உன் மனசுல செலியன் தான் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எதுக்காக இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன்னு தான் எனக்கு தெரியல. தூரி ப்ளீஸ் தூரி, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லு. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். குரு, நீங்க 2 பேரும் எத்தனை தடவை என்கிட்ட கேட்டாலும் என் முடிவு இதான். எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம். அம்மா, இந்த தோடு கரெக்டா இருக்கான்னு பாரு. தூரி, என்னடி இது? நீ தானடி சொன்ன செல்லியன் மாமாவை நான் விரும்புறேன், கட்டின அவரை தான் கட்டிப்பேன்னு. அப்படி சொல்லிட்டு இப்ப இன்னொருத்தரை கட்டிக்க போறேன்னு சொல்ற. என்னடி தூரி இதெல்லாம்? மா, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத சரியா? நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு பொருள் நமக்கு தேவைன்னா நம்ம தான் அதை தேடி போய் அடம் பிடிச்சி வாங்கணும் சரியா? அதோட ஒரு கை தட்டினா மட்டும் ஓசை வராதுமா, 2 கை தட்டினாதான் ஓசை வரும். மறுபடியும் என்கிட்ட வந்து இந்த கல்யாணத்துல சம்மதமான தயவு செஞ்சு கேட்காதீங்க. என் பேத்தியா இது? யாட்டி தூரி, உண்மையாவே சொல்றடி, இந்த புடவை இந்த நகை எல்லாமே உனக்கு அம்புட்டு அழகா இருக்குதாக்கும். என்னதான் நீ அழகா இருந்தாலும் என் அழகுக்கு ஈடாக முடியாதாக்கும். இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு இந்த கிளவி வேற. என்னத்த இது? என்ன முடி ஃபுல்லா டை அடிச்சிருக்கீங்களா? சரி, ஆமாடி, இன்னைக்கு தூரியோட கல்யாணம் இல்ல, அதனாலதான் என் முடிக்கு டை அடிச்சதாக்கும். எப்படி டை அடிச்சோன்னா அப்படியே சிக்கன் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கல்ல. கிளவி, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? இந்த வயசுல இதெல்லாம் உனக்கு தேவையா உனக்கு? யாரு வேணா எதை வேணா சொல்லிட்டு போங்க, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லையாக்கும். இன்னைக்கு என் பேச்சோட கல்யாணத்துல நான் இப்படிதான் இருப்பேனாக்கும். யாட்டி தூரி, முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு சரியா? அதனால ஏதாச்சும் மேக்கப் போடணும்னா நீ இப்பயே போட்டு வச்சுக்கோ. எனக்கு வேற மேக்கப் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கு, நானும் போய் மேக்கப் போட்டுட்டு வரேன். மாமா, என்ன மாமா இது? நான் அப்பவே சொன்னேன் வண்டி எடுத்துட்டு போலான்னு. நீங்க தான் பரவாயில்ல பஸ்ல போலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க. அவன் பாருங்க உருட்டி கிருட்டி கூப்பிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு. அட ஆமா தேனு, பஸ்ஸுக்கார ரொம்ப ஸ்பீடா ஓட்டிட்டு வருவான்னு பார்த்தா அவன் இந்த விட்டுவான்னு நான் என்ன கனவா கண்டேன். சரி விட்டு, முகூர்த்தத்துக்கு தான் இன்னும் நிறைய நேரம் இருக்குல்ல, போறது என்ன? வாங்க சட்டுப்புட்டு போய் நம்ம தூரிக்கிட்ட பேசி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி போடலாம். மாமா, என்ன பேசுறீங்க நீங்க? சுந்தர மாமா அப்புறம் டேஞ்சர் லைட்டு எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. யாராச்சும் நம்மள பார்த்தாங்க அவ்வளவுதான், கண்டிப்பா நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கோங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ என்ன பண்றது? ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். ஆனாலும் வீடு ஃபுல்லா நல்ல கூட்டமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கும்பலா போனா தானே யாருக்கு என்னாச்சும் படுவோம். பேசாம நீ நான் தேனு 3 பேர் மட்டும் போவோம். உதய தம்பி அப்புறம் நம்ம காவியா அப்புறம் பசங்க எல்லாருமே இங்கே இருக்கட்டும். உதய தம்பி என்ன சரிங்களா? என்ன இங்கே வா? ஐயோ தம்பி, இங்கன்னா இங்க இல்ல, இங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போற வரவங்க எல்லாம் நீங்க யாருன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அது தெரியுது பாருங்க, அந்த கோவில தான் கல்யாணம் நினைக்கிறேன். அங்கதான் பாருங்க டெக்கரேஷன்ல இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நீங்க பேசாம அந்த கோவில போய் வெயிட் பண்ணுங்க சரிங்களா? நானு தேனு ஆறாம் 3 பேரும் தூரிய பார்த்து பேசிட்டு வந்துடுறோம். சரி. அப்ப சரி மாமா, மீனாட்சத்தை எந்த ரூம்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம யாரு கண்ணிலே படாம அந்த ரூமுக்கு போகணும். சரி வாங்க, 3 பேரும் போலாம். சரி வாங்க போலாம். உதய தம்பி, நீங்க காவியா அப்புறம் பசங்க 3 பேரும் அந்த கோவில இருங்க சரியா? அப்புறம் யாராச்சும் கேட்டாங்கன்னா மாப்பிள்ள விடுன்னு சொல்லிருங்க சரியா? சரி. தம்பி வந்துட்டீங்களா? பாரு தேனி, இவ பட்டுக்கு கல்யாணத்துக்கு ரெடியா நிக்கிறா. தேனி, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடி, பயமா இருக்குடி. ஹே தூரி, என்னடி இதெல்லாம்? இங்க பாருடி, நீ செலியன் என்ன விரும்புறேன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும்டி. தெரிஞ்சும் நீ எதுக்காக இப்படி கல்யாணத்துக்கு ரெடியாகி நிக்கிறேன்னா எனக்கு சுத்தமா புரியலடி. அதாமா தூரி, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா, நாங்க எல்லாரும் இருக்கோம். எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி போடுவோம். இல்ல தேனக்கா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தான். தூரி, என்னடி சொல்ற? அத்தை சொன்னப்ப கூட நான் நம்பலடி. ஆனா நீ என்னடானா உன் வாயாலே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்னு சொல்ற. என்னடி தூரி இதெல்லாம்? போது தேனக்கா, அடுத்து நீங்க என்ன சொல்ல வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க தேனக்கா, உங்க தம்பி பின்னாடி போய் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அதோட உங்க தம்பி பின்னாடியே நான் சுத்தினதுக்கு உங்க தம்பி இங்க பாருங்க தேனக்கா, எதையுமே சொல்ல நான் விரும்பல சரிங்களா? அதோட உங்க தம்பி மனசுல நான் இருந்தேன்னா உண்மையாவே வாழ்க்கை ஃபுல்லா உங்க தம்பிக்கு நான் வேணும்னா அவரை என்ன தேடி வரட்டும். அது வரைக்கும் நானும் அவரை தேடி வரப்போறது கிடையாது. சரி, முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆகிட்டுன்னு அப்பா முன்னவே சொல்லிட்டு போனாரு. அம்மா, இப்ப நம்ம கிளம்பினா கரெக்டா இருக்கும், வாங்க போலாம். ஐயோ கடவுளே, யாரோ கதவை தட்டுறாங்க. ஆரா, தேனு, தம்பி, 3 பேரும் அங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க, போங்க. வணக்கம்மா, நான் மாப்பிளையோட ஒண்ணு விட்டாக்கா. அது முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு, அதனாலதான் பொண்ணு ரெடி ஆயிட்டா அழைச்சிட்டு வர சொன்னாங்க. அழைச்சிட்டு போறதுக்காக வந்தம்மா. இல்ல, அது கொஞ்ச நேரம் கழிச்சு நானே கூட்டிட்டு வரேன். இல்லங்க, நான் ரெடியா தான் இருக்கேன், வாங்க போலாம். அப்படியாம்மா? அப்ப சரிம்மா, வா போலாம். ஏங்க, மனப்பொண்ணு ரெடியா இருக்கு, அப்புறம் என்னங்க, அழைச்சிட்டு போலாம் வாங்க. அங்க ஐயர் வேற முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு மாப்பிள்ளை பொண்ணு யாருமே அழைச்சிட்டு வரலன்னு வேற கத்திட்டு இருக்காரு. மாப்பிள்ளை அழைக்க ஆளுங்க போயாச்சு, அதான் பொண்ணு அழைக்கிறதுக்காக நான் வந்தேன். வாங்க போலாம். வாங்க போலாம். அம்மா வாங்க போலாம். குரு, என்ன குரு இது?
தூரிய அழைச்சிட்டே போயிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? அதாரா எனக்கு ஒண்ணும் புரியல. தூரி எதுக்காக இப்படி புடிச்ச புடியில நிக்கிறானோ ஒன்னும் தெரியல. நீங்க செலியன்ட்ட பேசுனீங்களா? எனக்கா செலியன் என்ன சொன்னான்? ஐயோ குரு, அது ஏன் குரு கேக்குற? சென்னை கிட்ட தான் முதல்ல போய் சொன்னேன். அவன் யாருக்கு கல்யாணம் நடந்தா எனக்கு என்ன சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நைட் ஷிஃப்ட் பார்க்க கிளம்பிட்டான். நாங்க அவனுக்கு தெரியாம தான் இங்க வந்திருக்கோமே. இப்போ என்ன குரு பண்றது? எல்லாம் நம்ம கையை மீறி போயிடுச்சு. ஐயோ தேனு, அழாது தேனு. அந்த டாக்டர் பையன் விம்பு பிடிச்சவனு எல்லாருக்குமே தெரியும். அவன்கிட்ட போய் மனசை பேச முடியுமா? அதனாலதான் இந்த தூரி பொண்ணையாச்சும் எப்பயாச்சும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்காம இருக்கலாம்னு பார்த்தா இந்த தூரி பொண்ணும் புடிச்ச புடியிலேயே எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஐயோ இப்போ என்ன பண்றது? எப்படி கல்யாணத்தை நிறுத்துறது? அதான் மாமா, எனக்கும் தெரியல. ஆனா தூரி மனசுல செலியன் தான் இருக்கான். ஆனா தூரி எதுக்காக இப்படி பண்றதா ஒன்னும் புரியல. இப்போ என்ன மாமா பண்றது? ஆமா மாமா, தூரி மனசுல செலியண்ணன் தான் இருக்கு. அதோட செலியண்ண மனசுலயும் தூரி தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா செலியன் அண்ணனும் தூரி எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு தான் ஒண்ணுமே புரியல. இப்போ என்ன மாமா பண்றது? வேற என்ன, படத்துல வர மாதிரி நம்மளே கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட வேண்டியதான். என்ன யோ மாமா, என்ன பேசுற நீ? இது என்ன படமா? கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னா உடனே கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு? அதுவும் சுந்தர மாமாக்கு மட்டும் நம்மள இங்க வந்திருக்க தெரிஞ்சதா அவ்வளவுதான். அவர் சும்மாவே கோவப்படுவாரு. நம்மள வந்திருக்க தெரிஞ்சதா இன்னும் ரொம்ப கோவப்படுவாரு. ஏன் மாமா நீ வேற? ஆமா மாமா, தேனக்கா சொல்ற மாதிரி அதெல்லாம் சரியா வராது. போதும், இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. தேனு, என்னடி இது? நான் சொன்ன டைலாக வெளியில யாரும் சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க முதல்ல போய் வெளியில என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஒருவேளை செலியனா இருக்குமோ? என்னன்னு தெரியலக்கா, வாங்க ஃபர்ஸ்ட் வெளியில போய் பார்க்கலாம். ஆமாக்கா, என்ன எதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் வாங்க வெளியில போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.